ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு த கிங்டம் ஆஃப் ஃபுல்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். நம்மளோட ஸ்டோரியோட டாபிக் த கிங்டம் ஆஃப் ஃபூல்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த ராஜாவும் சரி, மந்திரிங்களும் சரி, எல்லாருமே வந்துட்டு முட்டாள்களாக இருந்தாங்க. அதனால வந்துட்டு எல்லாருமே பகலில் வந்துட்டு தூங்கணும், நைட்டு தான் எல்லோரும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வினோதமான சட்டத்தை வந்துட்டு கொண்டு வராங்க. ஈவன் ஆடு மாடுங்க கூட அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் நம்ம கதையோட ஹீரோஸ், நம்மளோட குருவும் அவரோட சிஷ்ய பிள்ளையும் நம்மளோட கதைக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்க அந்த இதில் வந்துட்டு பார்த்தாங்கனாக்கா ஒரே ஷாக்கு. ஏன்னாக்கா வாழைப்பழமும் சரி, நெல்லும் சரி, பாலும் சரி, எதை எடுத்தாலுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ₹1 தான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட குரு என்ன பண்ணுறாரு, சரி இங்கே இருக்கிறவெல்லாம் பைத்தியக்காரங்க, இங்கே இருந்தோன்னாக்க நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடுறாரு. ஆனால் வந்துட்டு சிஷ்யன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே மலிவாக கிடைக்கிது, நம்ம இங்கேயே தங்கிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு குரு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னாக்க, உனக்கு எப்போ வந்துட்டு உதவி வேணுமோ அப்போ வந்துட்டு என்னை நினச்சிக்க, நான் வந்துட்டு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு திருடன் வந்துட்டு ஒரு பணக்கார வணிகரோட வீட்டுக்குள்ளே நுழையிறான். அப்போ வந்துட்டு கதவை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டு திரும்ப திருட்டு வெளில வரான். பார்த்தா வந்துட்டு செவுரு இடிஞ்சவன் தலைமையில் விழுந்து செத்துடுறான். அப்போ தான் அவனோட சகோதரன் வந்துட்டு என்ன பண்ணுறானாக்கா, கோர்ட்டில் போய்ட்டு கேஸ் போடுறான். இந்த மாதிரி இப்போ வந்துட்டு அந்த கிங்கோட கோர்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இந்த வணிகரோட செவுரு இடிஞ்சு விழுந்ததுனால தான் என்னோடய அண்ணன் செத்து போயிட்டாரு, அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த வணிகரை கூப்பிட்டு ராஜா விசாரிக்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இது ஏன் தப்பு இல்லை, வீட்டு செவுத்தை கட்டின கொத்தனார் மேலே தான் தப்பு, அதனால் நீங்கள் அவரை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கொத்தனாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. உடனே அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் செவரை கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நர்த்தகி, அதாவது டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே இங்கேன்னு சலக்குன்னு நடந்து போயிட்டே இருந்தா, அதுதான் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு, அதனால தான் வந்துட்டு என்னால் ஒழுங்காக கட்ட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது அந்த பொண்ணு. உடனே சரின்ட்டு உடனே அந்த பொண்ணை கூட்டி கொண்டாந்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட கல்யாணத்துக்கான நகையை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கோல்டு ஸ்மித்திட்ட வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு நகையை செஞ்சு முடிக்கிறதுக்கு லேட் ஆக்கிட்டார், அதனால தான் வந்துட்டு நான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த கோல்டு ஸ்மித்தை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு ஒரு வணிகருக்கு வந்துட்டு நகை செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தான் இவங்களுக்கு வந்துட்டு டயத்துக்கு அவங்களோட நகையை ரிட்டர்ன் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்போ அந்த பெரிய வணிகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நம்மளோட முதல்ல கேஸு போட்ட வணிகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட அப்பா. உடனே ராஜா தீர்ப்பு கொடுத்துட்றாரு, அப்பா பண்ண தப்புக்கு புள்ள தான் பொறுப்பு, அதனால் இவனை பிடிச்சி தூக்கில் போடுங்கன்றாரு. உடனே வந்துட்டு அவரை தூக்கு மேடையில் நிறுத்துறாங்க. பார்த்தா அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கார். ஒல்லியாக இருந்தால் எப்படி தூக்கு கயிறை மாட்ட முடியும், அதனால அவர் நிரபராதின்னு விடுவிச்சிட்றாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ அந்த தூக்கு மேடையில் யாரையாச்சும் தொங்க விடணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நல்லா தின்னு கொழுத்து போயிருக்க நம்மளோட சிஷ்ய பிள்ளை கண்ணில் படுறாரு. உடனே அவரை கூப்பிட்டு தூக்கில் போடலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. சரின்னு அவரை கூட்டிகிட்டு வந்தால் அவரும் வந்துட்டு சரி ஆபத்துன்ட்டு அவரோட குருவை மனசில் நினச்சி வேண்டுறாரு. உடனே இப்போ குருவும் சிஷ்யனும் யாரை முதல்ல தூக்கில் போடணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. குரு வந்துட்டு அவரோட தவ வலிமையினால் அங்கே வந்துடுறாரு. இப்போ 2 பேரும் சண்டை போடுறாங்க, யார் வந்துட்டு முதல்ல வந்துட்டு தூக்கில் தொங்கணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே ராஜா கேட்குறாரு, சாகிறதுக்கு ஏன் 2 பேரும் இவ்வளோ ஆசைப்படுறீங்கன்னு. உடனே அந்த குரு சொல்கிறாரு, அதாவது இந்த தூக்கு மேடையில் வந்துட்டு முதல்ல இறக்குறவங்க வந்துட்டு இந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆகுவாங்க, 2ஆவதாக இறக்குறவங்க வந்துட்டு மந்திரியாக பிறப்பாங்க, அது வந்துட்டு இந்த தூக்கு மேடையோட ஒரு சிறப்பு. நான் முதல்ல இருந்தேனாக்க நான் ராஜாவாயிடுவேன் அப்படிங்கிற அதனால தான் நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உடனே ராஜா வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ வந்துட்டு யாரையும் தூக்கில் போட வேண்டாம், நைட்டு நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நைட்டு வந்துட்டு ராஜாவும் மந்திரியும் பேசி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, குருவையும் சிஷ்யனையும் தப்பிக்க விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த சிப்பாய் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அந்த ரூமில் வந்துட்டு இந்த குருவும் அப்புறம் அவரோட சிஷ்யன் 2 பேரோட தலையுமே வந்துட்டு கருப்பு துணியால் மூடியிருப்போம், அவங்கள தூக்கில் போடுங்கன்ட்டு. இப்போ வந்துட்டு குரு அப்புறம் சிஷ்யனுக்கு பதிலாக ராஜாவும் மந்திரியும் அவங்களோட முகத்தை கருப்பு துணியினால் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே அவங்கள தூக்கில் போட்டுடுறாங்க. ஒரு வழியாக வந்துட்டு இந்த பைத்தியம் பிடிச்ச ராஜாகிட்டேருந்து நமக்கு விடுதலை கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட மக்கள் இந்த குருவையே வந்துட்டு அவரோட ராஜாவாக
ஆக சொல்லி கேட்குறாங்க. ஆனால் குரு வந்துட்டு இல்லை, நான் வந்துட்டு இந்த நாட்டுக்கு ராஜாவாகிறதுக்கு தகுதியானவன் இல்லை, நான் வந்துட்டு ஒரு குரு அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு சந்நியாசம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல அறிவாளியான ராஜாவையும் மந்திரியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. தட்ஸ் ஆல் ஸ்டோரி கைஸ். தேங்க்யூ.